இந்த பிப்ரவரி மாதம் எல் எலியோன் மாதம். கேலண்டர்லேயே அந்த தீம் இருக்கிறது. எல் எலியோன் அதனுடைய அர்த்தமும் சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னதமான தேவன். எல் எலியோன்னா என்ன அர்த்தம்? உன்னதமான தேவன். உன்னதமான தேவனின் மாதம் இந்த பிப்ரவரி மாதம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 97:9 வசனம். கர்த்தாவே, பூமி முழுவதற்கும் நீர் உன்னதமானவர், எல்லா தேவர்களிலும் நீரே மிகவும் உயர்ந்தவர். நம்முடைய ஆண்டவர் பூமி முழுவதற்கும் அவர் உன்னதமானவர். எல்லா தேவர்களுக்கும் மேலாக அவர் உயர்ந்தவராய் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவரை குறித்த ஒரு அறிவு நமக்கு இருக்கணும். என் ஆண்டவர் உன்னதமானவர். உன்னதமானவர்னா எல் எலியோன்னா அவர் நாமம். எபிரேய மொழியில் அது அவருடைய பெயர். அது தமிழில் என்ன அர்த்தம்? உன்னதமானவர். மிகவும் அவர் உன்னதமானவராய் இருக்கிறார். இந்த அறிவு நம்மை ஆட்கொள்ளணும். என் ஆண்டவர் உன்னதமானவர். என்னுடைய தேவையை விட அவர் உன்னதமானவர். என் பிரச்சனையை விட, என் கஷ்டங்களை விட அவர் உன்னதமானவர். அவர் பூமி முழுவதற்கும் உன்னதமானவர். இந்த பூமியில் எத்தனை போராட்டங்கள், பிரச்சனைகள் நம்மை தாக்க வந்தாலும் உன்னதமான தேவனை நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் உங்களை அவர் காத்துக்கொள்வார், பாதுகாப்பார். ஆண்டவர் நல்ல தேவன். இன்றைக்கு இந்த 1ஆம் தேதி நம்ம என்ன தியானிக்க போறோம்னா, உன்னதமான தேவனோடு உள்ள உறவு. உன்னதமான தேவனோடு உள்ள உறவு, இந்த தலைப்பில் தான் நம்ம தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 23வது வசனம். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 23வது வசனம். வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். யார் சொன்னது? ஆபிரகாம் சொல்கிறார். சோதோம் ராஜா, நீங்க எல்லா ஆசீர்வாதத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொன்ன பொழுது, நான் சோதோம் ராஜாவால ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்று சொல்லப்படாதபடி வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். இதுதான் உன்னதமான தேவனோடு உள்ள உறவு. இந்த மாதத்தில் நாம் அடிக்கடி உன்னதமான தேவனுக்கு முன்பாக கைகளை உயர்த்த வேண்டும். கையை உயர்த்தணும். ஆண்டவரே, எனக்கு தெரியாதப்பா, நீங்க உன்னதமான தேவன். ஆண்டவரே, ஆண்டவரே, நான் உங்களோடு ஐக்கியம் வைக்கிறேன், உங்களோடு நான் உறவு கொள்கிறேன். ஆபிரகாம் தேவனோடு உள்ள உறவை இங்கு வெளிப்படுத்துகிறார். அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. அப்போ உன்னதமான தேவன்னா எபிரேய மொழியில என்ன அர்த்தம்? எல் எலியோன். அதான் இந்த மாதம். உன்னதமான தேவன், உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராய் கைகளை உயர்த்துகிறேன் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? உறவு. தேவனோடு உள்ள உறவு, தேவனோடு உள்ள ஐக்கியம். அதைத்தான் இந்த 1ஆம் தேதி நம்ம தியானிக்க போகிறோம். தேவனுக்கு நேராக உங்களுடைய கைகளை உயர்த்துங்கள், உறவு கொள்ளுங்கள். கைகளை அடிக்கடி இந்த மாதத்தில் உயர்த்தி விடுங்கள். அவரோடு நீங்க ஐக்கியம் கொள்ளும் பொழுது கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன். கையை உயர்த்தின ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டான். தேவனுக்கு முன்பாக யார் கைகளை உயர்த்துகிறார்களோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்.
தேவனோடு யார் உறவு கொள்கிறார்களோ நிச்சயம் தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பார். அதான் நம்ம ஆண்டவர். உன்னதமான தேவனுக்கு நேராய் ஆபிரகாம் கைகளை உயர்த்தின பொழுது கர்த்தர் உயர்த்தினார். ஆசீர்வதித்தது மட்டுமல்ல, ஆபிரகாமை கர்த்தர் உயர்த்தினார். உங்களையும் கர்த்தர் உயர்த்துவார். அவரோடு நெருங்கி வாழுங்கள், அவரோடு உறவாடுங்கள், தேவனோடு உறவாடுங்கள். அவர் உன்னதமானவர், பிதா உன்னதமானவர், இயேசு உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார் என்று சொல்லப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் உன்னதத்தில் இருந்து வந்த பெலனாய் இருக்கிறார். உன்னதமானவர். அவருக்கு நேராய் கைகளை உயர்த்த வேண்டும். அப்படி கைகளை உயர்த்தவில்லை என்றால் உயர்வை பார்க்க முடியாது. உன்னதமான தேவனுக்கு நேராய் அடிக்கடி எந்த ஜெபமானாலும், எந்த சூழ்நிலைகளானாலும், எந்த தேவைகளானாலும் உங்க கைகளை நீங்க உயர்த்தும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அதே போல நீங்க கைகளை உயர்த்தி தேவனை துதிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, தேவனோடு உறவு கொள்ளும் பொழுது சாத்தானுடைய சதி திட்டங்கள் எல்லாம் உடைக்கப்படும். நீங்க சத்துருவை ஜெயிப்பீர்கள். கைகளை உயர்த்தின ஆபிரகாம் சோதோம் ராஜாவுக்கு எதிராய் வந்த 5 வித ராஜாக்களை, சத்துருக்களை அவன் ஜெயித்தான். சாத்தானுடைய திட்டங்களை ஆபிரகாம் உடைத்து போட்டார். சத்துருவை ஜெயிக்க இந்த மாதத்தில் கர்த்தர் உதவி செய்வாராக. நீங்க கைகளை உயர்த்தும் பொழுது ஆண்டவரிடத்தில், ஆண்டவரீர் என்னை ஆசீர்வதியும், என் எல்லைகளை பெரிதாக்கும், தீங்கு துக்கப்படுத்தாதபடி உங்க கரம் என்னோடு இருக்கட்டும் என்று கேளுங்கள். கைகளை உயர்த்துங்கள். அடிக்கடி உங்க தனி ஜெபத்தில் கொஞ்சம் கை ரொம்ப நேரம் உயர்த்துவது வலிக்குந்தான். ஆனால் உங்க தனி ஜெபத்தில் தேவனை ஆராதிக்க வரும்பொழுதெல்லாம் நல்ல இந்த மாதம் ஆபிரகாமை போல கைகளை உன்னதமான தேவனுக்கு நேராக என்ன செய்யுங்க, உயர்த்துங்கள். உங்களை அவர் சொந்த பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார். நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகள். அவரோடு உறவாடும்படி, அவரோடு ஐக்கியம் கொள்ளும்படி நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் தேவன் மேல, உன்னதமான தேவன் மேல பசிதாகம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனோடு, உன்னதமான தேவனோடு நெருக்கமாய் வாழ வேண்டும். அந்நியுன்னியமாய் வாழ விரும்ப வேண்டும். சிலர் ஆசீர்வாதங்களுக்காக தேவனை தேடுகிறார்கள். ஆசீர்வாதத்தை பெற்ற பிறகு ஆண்டவரை விட்டு விடுகிறார்கள். ஆனா நீங்களும் நானும் அப்படி அல்ல. ஆண்டவரோடு, உன்னதமான தேவனோடு நம்ம அவரை பற்றி கொண்டு அவரோடு நெருக்கமான ஒரு உறவில் வாழ்ந்து அவர் பிரசன்னத்தை நம்ம அனுபவித்து கொண்டே இருக்கணும். ஆமீன் சொல்லுவோம். அப்போ உன்னதமான தேவனுடைய அந்த ஆசீர்வாதங்களை நம்ம அனுபவிக்க முடியும். உன்னதமான தேவனோடு நெருங்கிய உறவுல வாழ வேண்டும். அதான் முக்கியமானது. உன்னதமான தேவனோடு உறவு என்பது அவரை பயன்படுத்தி கொள்வதாக இருக்கக்கூடாது. நம்முடைய தேவைகள், நம்ம பிரச்சனைகள், இதை மட்டும் சொல்லி சொல்லி இது மாறனா ஆண்டவரே என்ன மாற்றுங்க, ஆசீர்வதிங்கன்னு அவரை பயன்படுத்தக்கூடிய ஒரு உறவு இருக்கக்கூடாது. அவரோடு நெருங்கிய அன்பின் உறவு, ஆழமான உறவு இருக்க வேண்டும். எந்த ஒரு உறவும் யூஸ் பண்றா போல இருக்கக்கூடாது. அப்படிதானே? எந்த ஒரு உறவானாலும் அது பயன்படுத்தி கொள்ளக்கூடிய உறவாக இருக்கக்கூடாது. கணவன் மனைவியை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய உறவாக இருக்கக்கூடாது. மனைவி புருஷனை
பயன்படுத்தி கொள்ளக்கூடிய உறவாய் இருக்கக்கூடாது. நெருங்கிய உறவு, அந்யோன்யமான ஒரு பழக்கம், ஆழமான நட்பு இருக்கணும். இல்லைன்னா அது கடமையான உறவாக மாறிவிடும். எந்த உறவானாலும் நெருக்கமாய் இருக்க வேண்டும், அந்யோன்யமாய் பழக வேண்டும். இதே போலதான் தேவனோடு. தேவனை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய விதத்தில் நாம் பழகக்கூடாது. ஆண்டவரே, எனக்கு எத்தனை தேவைகள் இருந்தாலும் நீர்தான் எனக்கு தேவை ஆண்டவரேன்னு சொல்லி கையை உயர்த்தினோம். நீங்க தான் எனக்கு தேவை ஆண்டவரே, நீங்க இருந்தா எனக்கு போதும், அப்படித்தான் சொல்ல வேண்டும். உன்னதமான தேவனோடு நெருக்கம், அந்யோன்யம் இருக்க வேண்டும். அதே போல உன்னதமான தேவனோடு பசிதாகம். ஆபிரகாம் 2 கைகளையும் உயர்த்தினார் என்றால் தேவன் மேல பசிதாகம். ஆண்டவர் மேல நமக்கு பசிதாகம் இருக்க வேண்டும். உன்னதமான தேவனோடு நமக்கு பசிதாகம் இருக்கணும். அவர் மேல வாஞ்சையா இருக்க வேண்டும். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை நான் என்ன செய்வேன்? விடுவிப்பேன். என் நாமம், உன்னதமான நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். தேவன் மேல பசிதாகம் இருந்தால் கர்த்தர் உன்னை உயர்ந்த இடத்துல அவர் அமர செய்வார். அப்போ ஆபிரகாம் 2 கைகளையும் உயர்த்தி உன்னதமான தேவனுக்கு நேராக கையை உயர்த்தினார்னா அது எதை காட்டுகிறது? தேவன் உன்னதத்தில் வாசமாய் இருக்கிறார். அவரோடு உள்ள உறவை அது என்ன செய்கிறது? காண்பிக்கிறது. உலகத்துக்கு தேவனை ஆபிரகாம் வெளிப்படுத்தி காட்டுகிறார். தேவன் தான் எல்லாமே, அவர்தான். நான் அவரால் தான் உயர்த்தப்படணும், அவரால் தான் ஆசீர்வதிக்கப்படணும். உங்க மூலமா உன்னதமான தேவன் இந்த உலகத்திற்கு காட்டப்பட வேண்டும். ஆபிரகாமை போல நம்ம வாழ வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தருவாராக. இன்று சிலருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, தேவனை தேடுவது, சபைக்கு வருவது, இதெல்லாம் ஒரு அடைந்து போன நிலையில் இருக்கிறது. தேவனை தேடுவது இல்லை, தனி ஜெபம் செய்வது இல்லை, தேவனோடு உறவு கொள்வது இல்லை, சபையோடு ஐக்கியப்படுவது இல்லை. இதனால வாழ்க்கை அணைந்து போன நிலையில் இருக்கிறது. அப்படி யாராவது இருந்தால் மாற்றிக்கொள்ள வேண்டும். உன்னதமான தேவனை தேட வேண்டும். உன்னதமான தேவனோடு நெருக்கமாய் வாழ வேண்டும். தெளிவான ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். போன மாதம் முழுவதிலும் உள்ள பிரசங்கம் எல்லாமே தேவனோடு நம்ம உறவு கொள்கிற பிரசங்கம்தான். எலோஹிமோடு நாம் ஐக்கியம் கொள்ளக்கூடிய தேவ செய்தி. நான் விசுவாசிக்கிறேன், அநேகருடைய தனி ஜெபம் உயிர்ப்பிக்கப்பட்டு இருக்கிறது, புதுப்பிக்கப்பட்டு இருக்கிறது. நீங்க திரித்துவ தேவனை எப்படி ஐக்கியம் கொள்ள வேண்டும், ஆராதிக்க வேண்டும், இதெல்லாம் நீங்க அனுபவித்தீர்கள். அதே தான் இந்த மாதமும். ஆண்டவருடைய பெயர் எல் எலியோன், உன்னதமானவர். ஆபிரகாம் அந்த உன்னதமான தேவனுக்கு முன்பாய் கையை உயர்த்தி ஆராதித்தான். கையை உயர்த்தி ஆண்டவரை உயர்த்தி மகிமைப்படுத்தினான். அதை தான் நம்ம செய்யணும். தேவனோடு நம்ம நெருக்கமாக பழகணும். இந்த மாதத்திலும் தனித்து நல்லா ஜெபம் பண்ணணும். ஆண்டவரோடு 1 மணி நேரம் நம்ம செலவு செய்யணும். அதை விட்டுவிடக்கூடாது. சபை ஐக்கியத்தை விட்டுவிடக்கூடாது. அதான் முக்கியம். அவரோடு நெருக்கமாக இருக்கணும். அவர் மேல பசிதாகம் உள்ளவர்களாக இருக்கணும். ஆபிரகாம் உன்னதமான தேவனுக்கு முன்பாக அவன் கையை உயர்த்தினான் என்றால் அது எதை காட்டுகிறது? தாழ்மையை காட்டுகிறது. தேவனுக்கு முன்பாய் அவன் தாழ்த்துகிறதை அது என்ன செய்கிறது? காட்டுகிறது. தேவனுக்கு முன்பாய் அவன் தாழ்த்துகிறான். தாழ்த்தினபடியினால் கர்த்தர்
உயர்த்தினார். யாக்கோபு 4:10 சொல்கிறது, கர்த்தருக்கு முன்பாய் தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாய் என்ன செய்யுங்க? தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். உன்னதமான தேவனுக்கு முன்பாக ஆபிரகாம் தன்னை தாழ்த்துகிறார். தேவன் ஆபிரகாமை உயர்த்துகிறார். ஆண்டவரே, நீர்தான் எனக்கு தேவை, நீங்க இல்லை என்றால் எனக்கு வாழ்க்கை இல்லை. உங்களுக்கு உலகத்தில் பல தேவைகள் இருக்கலாம், அதை சொல்லாதீங்க. நீர்தான் என்னுடைய தேவைன்னு தேவனுக்கு முன்னாடி தாழ்த்தி பாருங்க. அவர் உங்களை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். அப்போ ஆபிரகாம் கைகளை உயர்த்தினது தேவனுக்கு முன்பாய் தாழ்த்துகிறதை காட்டுகிறது. அதுபோல ஒரு உறவு, தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி தேவனோடு பழகுகிற அந்த உறவு, எல் எலியோன் என்கிற நாமத்தோடு நாம நெருங்கி பழக வேண்டும். அது மட்டுமல்ல, ஆபிரகாம் கைகளை உயர்த்தி தேவனுக்கு முன்பாய் கைகளை உயர்த்தி உறவு கொண்டது எதை காட்டுகிறது என்றால், தன்னை தேவனுக்கு விட்டு கொடுக்கிறதை காட்டுகிறது, முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறதை காட்டுகிறது. என் வாழ்க்கையில் நீரே ஆளுகை செய்யும் ஆண்டவரே என்று விட்டு கொடுக்கிறதை காட்டுகிறது. அப்படி விட்டு கொடுத்ததினால் ஆபிரகாமை கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறார். மறைந்திருந்த ஆபிரகாமை உலகத்துக்கு கொண்டு வருகிறார். இப்போ உங்க வாழ்க்கையில நீங்க தேவனோடு உறவு கொள்ளும் பொழுது உங்களை விட்டு கொடுக்க வேண்டும். உங்களை முற்றிலுமாய் ஆண்டவருக்கு நீங்க விட்டு கொடுக்கும் பொழுது தேவன் உங்களை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தி காட்டுவார். எல்லையை மீறி ஆபிரகாம் உடைய வாழ்க்கையில ஆண்டவர் கிரியை செய்தார். ஏன்னா தேவனுக்கு நேரா கைகளை உயர்த்தினதினால எல்லையை தாண்டி வந்து ஆசீர்வதித்தார். ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போயிற்று, சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிற்று, குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பு இல்லை. இப்போ ஆண்டவர் என்ன செய்தார்? எல்லையை தாண்டி வந்து ஆசீர்வதித்தார். அவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது எல்லையை தாண்டி வருவார். அவரோடு நம்ம நெருங்கி பழகுவோம். இந்த மாதத்திலும் நல்ல தனி ஜெப வாழ்வு. இப்போ நான் தனி ஜெபத்துக்காக தான் எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறேன். தேவனோடு நெருங்கி பழகுங்கள். சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில ஒரு எல்லை போட்டது போல இனி இதெல்லாம் நடக்காது என்பது போல இருக்கலாம். ஆனால் எல்லையை தாண்டி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லையை மீறி கர்த்தர் உங்க வாழ்க்கையை அவர் உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆபிரகாம் 2 கைகளையும் உன்னதமான தேவன் எல் எலியோன் அவருக்கு நேராக உயர்த்தினது அந்த உறவு எதை காட்டுகிறது என்றால், தேவனே, உன்னதமானவரே, நீங்க மட்டும்தான் எனக்கு, நான் உங்களை சார்ந்து கொள்கிறேன். கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் ஆபிரகாம் தேவனை சார்ந்து கொண்டார். அப்படி ஆரம்பத்தில் இல்லை, ஆனால் கடைசியான சூழ்நிலையில சார்ந்து கொள்கிறார். இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் இதை வலியுறுத்தி சொல்கிறார். எல் எலியோன் என்கிற நாமம் உடையவரை நீங்க என்ன செய்யுங்க? சார்ந்து கொள்ளுங்கள். உன்னதமானவருக்கு நீங்க இடம் கொடுங்கள். ஆண்டவரே, நான் உங்களுக்கு இடம் கொடுக்கிறேன். உன்னதமான தேவனுக்கு இடம் கொடுக்கும் பொழுது உன்னதமான தேவனுடைய கிருபை உங்களுக்கு உண்டாகும். அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது உன்னதமான தேவனுடைய கிருபை உங்களுக்கு உண்டாகும். உன்னதமான தேவனுடைய வல்லமை உண்டாகும் உங்களுக்கு. நீங்க தேவனை, உன்னதமான தேவனை சார்ந்து கொள்ளும் பொழுது உன்னதமான தேவனுடைய ஆளுகை உங்களுக்கு உண்டாகும். உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உண்டாகும். கைகளை உயர்த்துவது, ஆராதிப்பது எதை காட்டுகிறது?
உன்னதமான தேவனே, நான் உங்களையே என்ன செய்கிறேன்? சார்ந்து கொள்கிறேன். ஆண்டவரை சார்ந்து கொள்ள வேண்டும். அப்போ உன்னதமானவருடைய கிருபை உங்களுக்கு கிடைக்கும். கிருபை என்றால் என்ன? உங்க மேல கண்ணை வைக்காமல், மற்றவர்கள் மேல கண்ணை வைக்காமல், உன்னதமான தேவன் மேல் கண்ணை வைப்பது, அதான் கிருபை. உங்க மேலையும் கண்ணை வைக்க கூடாது. எனக்கு திறமை இருக்குது, சாமர்த்தியம் இருக்கிறது, நான் அனுபவம் இருக்கிறது, உங்க மேலையும் கண்ணு வைக்காதீங்க. மற்றவங்க மேலையும் உங்க கண்களை வைக்காதீங்க. உன்னதமான தேவனுக்கு நேராய் கைகளை உயர்த்தி விடுங்க. உங்களுக்கு உன்னதமானவருடைய கிருபை இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு கிடைக்கும்படி கர்த்தர் செய்வார். அடுத்தது, உங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தர் கர்த்தர் என்று சொல்லுங்கள். ஆபிரகாம் கைகளை உயர்த்தின பொழுது உன்னதமான தேவன், உன்னதமான தேவன், அதைத்தான் அவர் வெளிப்படுத்தினார். நீங்க எதை செய்தாலும் கர்த்தர் கர்த்தர் என்று சொல்லி பாருங்க. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீங்க ஜெயத்தை பெறுவீர்கள். ஆபிரகாம் ஜெயத்தை பெற்றார். தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. ஒவ்வொரு நேரமும் உன்னதமான கர்த்தரை, கர்த்தர் கர்த்தர் உன்னதமான கர்த்தர். தினமும் 3 வேளை அவன் என்ன செய்தான்? ஜெபம் பண்ணான். அவன் 3 வேளை அவன் ஜெபித்தான். உன்னதமான கர்த்தரோடு அவன் என்ன செய்கிறான்? உறவு கொள்கிறான். இடைவிடாமல் தேவனை ஆராதித்தான். இடைவிடாமல் கர்த்தரை தொழுது கொண்டான். உன்னதமான தேவனோடு அவன் ஐக்கியம் கொண்டான். உன்னதமான தேவனை இடைவிடாமல் ஆராதித்தபடியினால் தானியேலின் காரியம் எப்படி இருந்தது? ஜெயமாய் இருந்தது. ஆபிரகாம் காரியமும் எப்படி இருந்தது? ஜெயமாய் இருந்தது. நீங்க கர்த்தர் கர்த்தர் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் உங்க காரியத்தை ஜெயமாய் அவர் மாற்றுவார். ஆபிரகாம் கையை உயர்த்தினபடியினால் ஆபிரகாம் பெயரை பெருமைப்படுத்தினார். உங்க பெயரையும் கர்த்தர் பெருமைப்படுத்துவார். கைகளை உயர்த்துங்க. தேவனோடு உறவு கொள்ளுங்க. அதிகமாய் நெருங்கி பழகுங்க. ஆண்டவர் மேல அந்நியுன்னியமாய் இருங்க. உங்க பெயரையும் அவர் பெருமைப்படுத்துவார். எந்த சூழ்நிலையிலும் உங்களையே நம்புகிறேன். அதான் ஆபிரகாம் கைகளை உயர்த்தினது, அதான் அடையாளம். உங்களையே நம்புகிறேன். நீங்க கையை உயர்த்துறீங்கன்னா அவருடைய அர்த்தம் என்ன? நான் உங்களையே என்ன செய்கிறேன்? நம்புகிறேன். உன்னதமான தேவனோடு நீங்க உறவை வைத்து கொள்ளுங்கள். எல் எலியோன் என்கிற நாமம் உடைய நம்முடைய தகப்பனோடு நெருங்கிய உறவு நீங்க வைத்து கொள்ளுங்க. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். முதலாவது, உன்னதமான தேவனோடு உள்ள உறவுல வாழும் பொழுது அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எப்படி உறவு வைக்கணும்? கைகளை உயர்த்தி, ஆபிரகாமை போல கைகளை உயர்த்தி உறவு கொள்ளும் பொழுது, உன்னதமான தேவனோடு உறவு கொள்ளும் பொழுது நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. உன்னதமான தேவனோடு உறவு கொள்ளும் பொழுது சாத்தானின் திட்டங்கள் எல்லாம் உடைக்கப்படும். உன்னதமான தேவனோடு உறவு கொள்ளும் பொழுது உன்னதமானவர் உங்க மூலமாய் வெளிப்படுவார். உங்க மூலமா உலகம் உன்னதமானவரை அறியும். உன்னதமான தேவனோடு உறவுல நீங்க உங்களை தாழ்த்தும் பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். உன்னதமான தேவனுடைய உறவுல வாழும் பொழுது உன்னதமானவர் உங்களை வெளிப்படுத்தி காட்டுவார். எல்லையை மீறி கிரியை செய்து உங்களோடு இருக்கிறதை அவர் வெளிப்படுத்துவார். உன்னதமான தேவனுடைய உறவில் நீங்க சார்ந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு உன்னதமானவர் கிருபைகளை அவர் கொடுப்பார். உன்னதமான தேவனோடு நீங்க உறவு கொள்ளும் பொழுது உங்க வாழ்க்கை ஜெயத்தின் வாழ்க்கையாக அவர் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமை போல
தேவனோடு நெருங்கி பழகுங்கள். தேவனோடு பாருங்கள். இந்த உலக ஐஸ்வர்யம், இப்போ ஆபிரகாம் பாருங்க, கையை உயர்த்தின போது சோதோம் ராஜாவுடைய எந்த பொருட்கள் மேல அவனுக்கு ஆசை இல்லை, பணத்தின் மேல ஆசை இல்லை, எனக்கு கர்த்தர் தான். அதுபோல நமக்கு கர்த்தர் மேல பாசம், கர்த்தர் மேல அந்த பசி, தாகம், நெருக்கம், அந்த உறவு இருந்துச்சுன்னா இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களினால கர்த்தர் நம்மை நிரப்புவார். ஆமேன் சொல்லுவோமா? நல்ல ஆண்டவரே, எங்களோடு இந்த காலை நேரத்தில் நீர் பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உன்னதமான தேவனோடு நாங்கள் உறவு கொள்ளும் பொழுது ஆபிரகாமை போல எங்கள் கைகளை உயர்த்தி உறவு கொள்ளும் பொழுது ஆண்டவரே, இப்படிப்பட்ட 7 விதமான ஆசீர்வாதங்களை நாங்கள் பார்த்தோம். உன்னதமான தேவன் எங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர். அப்பா, இந்த மாதத்தில் நாங்கள் உங்களோடு நெருங்கி பழகணும். எங்களுக்கு ஆசீர்வாதம் முக்கியம் அல்ல, நாங்கள் இந்த மாதத்தில் உங்களோடு பசிதாகத்தோடு நெருக்கமாய் பழகணும், அந்நியோன்யத்தோடு பழகணும், நல்லா ஜெபிக்கணும், நல்லா ஆராதிக்கணும். அந்த கிருபைகளை எங்களுக்கு தாங்க. இந்த புதிய மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்கள் உறவில் நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நம் கர்த்தருடைய பந்திக்குள்ள